ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ஷத் நிருப்பமுடைய பர்ஃபார்மன்ஸ். அவர் என்ன பாட்டு பாடியிருக்காரு, இந்த ரவுண்டில் ஜட்ஜஸ் அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, ஒரு சில ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கான பின்னணிகள் என்ன, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கக்கூடிய நிறைய ஃபன்னான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீட்டெயிலாக தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக சீசன் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா ஜூனியருக்கானது, அதாவது சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்லையும் வெளியே வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஹைலைட்டடாக ஒரு சில பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா அக்ஷத் நிருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை தாராளமாக சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் என்ன ரவுண்டு நடக்க போகுது, என்ன மாதிரியெல்லாம் பாட்டு பாட போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 60s 70s பாடல்கள் தான் மோஸ்ட்லி பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராக் அண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்டில் ஒரு கிளாசிக்கல் சாங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ஷத் நிருப்பமோட ஸ்டார்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய ஆன்மீக ரிலேட்டடான சிவன் சாங் வந்து பாடிட்டு இருந்தாரு. அதுலேயே ஜட்ஜஸ் வந்து நிறைய இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் இவர் பாடி இருக்கக்கூடிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா பாடியிருக்காரு. இதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பா ஸ்ரீனிவாசன் சார், நீ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஜேர்னர் வந்து ஸ்டார்ட் பண்ண, பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ட்ரெண்டா இருக்கோ அந்த விஷயத்துக்கு வந்து மிர்ஜ் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கண்டினியூஸாக ஃப்ளோவை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் நல்லாவே தெரியுது அப்படின்னு கூட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மோகன் மேம் என்ன சொல்லிங்கன்னா, நீ வேற மாதிரி பாடியிருக்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. சின்ன பையன் வாய்ஸ்லேருந்து இந்த மாதிரி கருத்துக்களும் இந்த மாதிரி விஷயத்தையும் டெலிவரி பண்ணும்போது இன்னும் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்ஷத் நிருப்பமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இவர் எத்தனை பேருக்கு பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவங்கள தாப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.